மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக என்ன பேசுனாங்க, ரசூலுல்லாஹ் கடைசியாக என்ன பேசுனாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி ஒரு ஹதீஸ் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டால் தம்மு செய்கிறது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி விடுவாங்க. ஓதி அவங்களுக்கு வந்து அந்த துவாக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் மேலே ஊதி விட்டு போவாங்க. நம்ம ஹஜ்ரத்திட்ட போகிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஓதி விட்டுட்டு போவாங்க. அப்போ அந்த துவாவை நான் மனனம் பண்ணி வச்சுருந்தேன். யார்? ஆயிஷான்னு சொல்கிறாங்க. அது வந்து துவாவை வந்து நான் அப்போ அந்த டைமில் ஓதுறேன். கடைசி நாள் மரணத்தை வச்சுக்கும்போது ஓதுறேன். மனிதர்களில் இறைவனே, நோயை குணப்படுத்து, நிவாரணம் உன் கையில் தான் உள்ளது, உன்னை தவிர வேறு யாரும் நிவாரணம் தர முடியாது, அந்த நிவாரணம் நோயில் எதையும் விட்டு வைக்காதுங்கிற அந்த துவாவை வந்து ஓதுறாங்க. ஓதனோடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, இந்த கையில் ரசூல்லாவுடைய கையில் ஓதி, ஆயிஷான்னு எப்போ பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கையில் தடவி மாட்டாங்க, ரசூல்லாவுடைய கையை எடுத்து அதில் ஓதி, அந்த கைகளுக்கு ஒரு பாக்கியம் இருக்குல்ல, அதை வச்சு ஓதி, அதை ரசூல்லாவுடைய கையை எடுத்தே உடம்புறா தடவுவாங்க. அப்போ கையை எடுத்து இப்படி வச்சுருக்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க கையை எடுத்துருங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது அந்த டைமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன இறைவா என்னை மன்னிப்பாயாக. உயர்ந்த துவா செய்கிறாங்க, உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்துருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மிஸ்வாக் வச்சுருக்காங்க, வாங்கி இல்லை விளக்கி க்ளீனாக போகிறாங்க. அப்போ அந்த கடைசி வசனம் ஓதுறாங்க. என்னென்னு அப்படின்னா, அல்லாஹ் அருள் புரிந்த இறை தூதர்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகி இவங்களோட வச்சிரு அப்படிங்கிறாங்க. புகாரில் 4451 5734 ரெண்டு இடத்துல இருந்து ஹதீஸ். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் வந்து இயற்கை மரணம் கிடையாது, ஷஹீத் அவர். இது பார்த்தீங்கன்னா உம்மு முபஷிரா அப்படிங்கிற அந்த பெண் சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய இந்த நோய் உயிரோடு இருக்கும்போதே கேட்குறாங்க, இந்த நோய் இப்படி இருக்குது, இவ்வளோ பாதிக்கப்படுறீங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, கைபரில் நான் சாப்பிட்டேன் இல்லையா இந்த விஷம், அந்த விஷம் வந்து வேலை செய்யுது, இதன் காரணமாக என்னுடைய நரம்புகள் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது புகாரில் 4428, அபூதாவுதில் 4514. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொல்ல முடியாதுங்கிற தனி மேட்ரு, புரியுதுங்களா? மனிதர்கள் கொல்றாங்களா அப்படின்னு, இது கிடையாது. அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு மவுத்து கொடுக்கணும், அதுக்காக ஒரு காரணம் வேணும் இல்லை. அப்போ இருக்கையிலே சிறந்த அந்தஸ்து எது? மரணத்தில் ஷஹீது. அது வந்து ரசூல்லா கிடைக்கணும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் முன்னாடியே சொல்கிறாங்க, என்னுடைய இறைவன் நான் சந்திக்க போகிறேங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் பார்க்குறது தான் இருக்கிறதுலே பெரிய பாக்கியம். ரசூல்லாவுக்கு மேலே மற்றவனுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க, ரசூல்லாவுக்கு மேலே எதுவுமே யாருக்குமே கிடையாது. அந்தஸ்தாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எந்த ஒரு சொர்க்கத்துடைய ஒரு இன்பமாக இருக்கட்டும், ரசூல்லாவுக்கு மேலே எதுவுமே யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸில், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள் என்று ஒரு முறை சத்தியம் செய்வதை விட 9 முறை நான் சத்தியம் செய்வேன் ரசூல்லா ஷஹீத் தான் ஆனாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க. இது வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய நபியை ஷஹீதாக ஆக்கி மரணிக்க செய்தான். ரசூல்லா வந்து அது நார்மல் மரணத்தையே ஒரு காரணம் அதை ஏற்படுத்தி ஷஹீதாக ஆக்கி அவருக்கு வந்து மரணிக்க செஞ்சான் அப்படிங்கிற. இது முஸ்னத் அஹ்மதில் 4139 ஹதீஸாக இது இருக்குது. இது நிறைய விஷயங்கள் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி. அது போதும், அது வந்து பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது.